ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்பாவோட நேமிங் செரிமனியில் லாஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டிங் இது ரெண்டுக்கான சூப்பர் ரெமெடியோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். குழந்தைங்க முகம் பார்க்க ஆரம்பித்தா முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. எதனால் சொல்கிறாங்கன்னு தெரில, ஆனால் அது உண்மை. எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் வரைக்கும் பயங்கரமாக முடி கொட்டுச்சு. அதுக்கப்புறம் 5th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் கூட ஹேர் ஃபால் இல்லவே இல்லை. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. சீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி 2 முடி தான் இருக்கும், முடியே கொட்டவே கொட்டாது. நான் எடுத்துக்கிற சாப்பாடு எனக்கு போகுதா இல்லை என் முடிக்கு போகுதான்னு எனக்கே டவுட்டாக இருக்கும். நல்லா ஹேர் க்ரோத்துமே இருந்தது. ப்ரெக்னன்சி டைமில் என்னோடய ஹெச்பி லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சா, ஸோ அதனால் ரெகுலராகவே பீட்ரூட் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், அப்புறம் முருங்கைக்கீரையில் சூப்பு, விட்டமின் டேப்லெட், அயன் டேப்லெட்டுன்னு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஹேர் ஃபால் ஆகலையா என்னன்னு தெரியல. இப்போ எனக்கு பாப்பா பிறந்து 3 மாதம் ஆக போது நல்லாவே ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால் எனக்கு முடி கொட்டுதா என்னன்னு தெரியல. இதுக்கான ரீசன் என்ன, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்க முகம் பார்த்தா முடி கொட்டுது, இது 100% ட்ரூ தான். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி ட்ரை பண்ணியே ஆகணும். இல்லைனா பாப்பாவுக்கு 1 வயசு ஆகிறதுக்குள்ளே எனக்கு மண்டையில் இருக்க முடி எல்லாமே கொட்டிரும் போல. அந்த பயத்திலே தான் இந்த பவுடர்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரெகுலராக நம்ம அதை சட்னியாவோ துவையலாவோ எடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ சாதத்தில் நெய் போட்டு இல்லை இட்லி தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இப்போ அதிகமாக இது மாதிரி நான் பொடி வெரைட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஹேர் ஃபால் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ போத் மென் ஆர் உமன் 2 பேருமே இதை யூஸ் பண்ணலாம். இது என் தம்பிக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேட்ச் நான் செஞ்சு முடிஞ்சிருச்சு. நான் எனக்காக செஞ்சேன். அவன் பேச்சுலர் ஊருக்கு கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டான். அதனால் அவனுக்காக தான் இதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முதல்ல கருவேப்பிலையை பறிச்சுட்டு நிழல்லையே காய வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு வெயிலெல்லாம் காய வைக்க வேணாம். பறிச்சுட்டு முன்னாடி நாள் வச்சுட்டா 2வது நாள் அதுவே தானாக காஞ்சிரும். கருவேப்பிலையும் முருங்கையிலையும் இது மாதிரி காய வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலையும் முருங்கையும் தண்ணியில் ஒரு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நிழல்ல இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் அடுப்பில் தான் செய்கிறேன். ஸோ தீ கம்மியாக வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் ரெடி பண்ணுறது கருவேப்பிலை பொடி. அதனால் இதுக்கு எண்ணெய் சேர்க்காமல் வெறும் பருப்பை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு பருப்பு நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சீரகம், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஆயில் சேர்க்கவே இல்லை, வெறும் ட்ரை ரோஸ்ட் மட்டும்தான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா இது ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்தெடுத்தோம்ல அதே பாத்திரத்தில் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கூட இதில் தீ வைக்கவே இல்லை. அடுப்பு எரியாமல் அப்படியே தான் இருக்குது. நான் அந்த பாத்திரத்தோட சூட்லேயே கருவேப்பிலையை நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா மொறுன்னு ஆகணும். நம்ம ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்கிறதுனால ஒரு நிமிஷம் இப்படி வறுத்து எடுத்தாவே சூப்பராக இது மாதிரி மொறுன்னு வந்துடும். அப்புறம் இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ரெண்டுக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதில் பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை டெய்லி பேசிஸில் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா ஹேர் ஃபாலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமா கண்ணுக்குமே இது ரொம்பவே நல்லது. இப்போ நிறைய பேர் எல்லாமே ஃபோன்லேயே தானே இருக்கோம், நானுமே ஃபோனில் தான் இருக்கேன். ஸோ அதனால் கண்ணுக்குமே கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதனால் இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான். ஆனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறமா 3-4 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு இதில் தட்டி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் ஃபுல்லாகவே வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லாவே இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிற பக்கமாக கொஞ்சமாக கல் உப்பு, பெருங்காயம் இதை 2யும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு மறுபடியும் அதே சூட்டோடு நம்ம முருங்கைக்கீரையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவும் அனல் கொஞ்சம் கூட இல்லை, அந்த பாத்திரத்தில் இருக்க சூடே தான், அதுலேயே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். முருங்கைத்தலையை இது மாதிரி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்க்கும் போது சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகி வந்துடும்.
இப்போலாம் வெயிலில் காய வைக்கவே தேவையில்லை, நம்ம பறிச்சுட்டு வந்து நிழலில் வச்சுட்டா போதும், அதுவே சூப்பராக காஞ்சி உதிர்ந்துருது. இப்போ முருங்கைக்கீரை நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இது மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் பவுடர் மாதிரி வரணும், அப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். என்னோடய ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்தப்போ முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் வெறும் சீரகம், உப்பு, அப்புறம் மிளகு இது மட்டும்தான் சேர்த்து ரெடி பண்ணியிருப்பேன். இதில் வந்து தம்பிக்கு கொடுத்து விடுறதுனால இந்த ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது வந்து இட்லி, தோசைக்கு மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தி இது. இப்போ வந்து எல்லாமே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையுமே பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல அரைக்கும் போது இந்த பருப்புலாம் நம்ம வருத்தோம்ல, அதை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மாதிரி ஒரு கொரஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாகவும் அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் முதல்ல அந்த ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சூப் ரெடி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை அரைச்ச இல்லையா, அது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருந்தது. ஆனால் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப டார்க்கான கீரை. கலர் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கலராலாம் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவங்களாம் கீரைலாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சரி, நம்ம டாபிக் வரும். ஹேர் ஃபால் பற்றி தான் பேச ஆரம்பித்தோம், இப்போ டாபிக் எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை பொடி எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தான் கறிவேப்பிலை பொடியும் அரைக்கணும். ஆனால் அதில் வந்து நான் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துருக்க மாட்டேன். அரைக்கும் போது வந்து கல்லுப்பும் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் பருப்பு முதல்ல போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ஹேர் பேக்கு, ஆயிலு, சீரம், மசாஜ் அப்படி இப்படின்னு என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் இன்டேக்காக எடுத்துக்கிறோமானா எதுவுமே கிடையாது. இது மாதிரி ஹேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, அப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் வீக்லி ட்வைஸ் இல்லைனா ஒரு டைமாவது வந்து ஹேர் பேக் ஏதாவது போடுங்க ஹேருக்கு, அப்போ தான் ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் வீக்லி 3 டைம்ஸ் வந்து தலைக்கு எண்ணெய் வைங்க. எண்ணெய் வைக்கிறது பிடிக்காது அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருங்க. 1 ஹவருக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்லேயோ அல்லது வார்ம் வாட்டர்லேயோ வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எப்பவும் போலவே ஹேர் இருக்கும். எண்ணெய் வச்சுட்டு தலை குளிக்கும் போது ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் ஆகும். இப்போ சம்மர் வேறையா, சம்மரில் வந்து பொடுகு அதிகமாக வரும். நான் பொடுகுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வேப்பிலை அதுக்கப்புறம் லெமன் இதை ரெண்டையுமே கலந்து தலைக்கு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டா வந்து பொடுகு இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பொடுகு இருக்கிறவங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ப்ரெக்னென்சியில் முடி கொட்டலையா, அதனால் எண்ணெய்லாம் காய்ச்சி எதுவும் தடவலை. நார்மல் பூர்ணா எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ முடி கொட்டுறதுனால மறுபடியும் பழைய மாதிரி எண்ணெய்லாம் காய்ச்சி தடவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த முருங்கைக்கீரை பொடியும் கருவேப்பிலை பொடியும் வந்து முதல்லேருந்தே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு மாதமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். முடி எதுவும் அவ்வளோக்கு கொட்டலை, நல்லாவே மெயின்டைன் ஆகுது. கொட்டவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக கொட்டுது. ஆனால் முன்னே இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த செகண்ட் பேட்சுமே நான் ரெடி பண்ணேன். என்னோடய தம்பியுமே ஊருக்கு வந்திருந்தான், அவனுக்குமே ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் இதை அவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன். நான் உடனே ரெடி பண்ணிடுவேன், ரெடி பண்ணி கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். நான் சொன்ன ஹேர் கேர் டிப்ஸு, அப்புறம் மறுபடியும் இந்த பொடி, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ட்ரை பண்ணுறது வந்து ஒரு 3 மந்த்ஸாவது நம்ம ட்ரை பண்ணோம், அப்போ தான் அதுக்கான பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ நமக்கு இப்படியே இருக்கே அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு 48 டேஸாவது நம்ம வந்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணோம், அப்போ தான் அதுக்கான முழு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தம்பி வந்து கருவேப்பிலை பொடியை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான். இதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தியேஷ்க்கு கொடுக்கறதுக்காக. அவன் என்னன்னு தெரில, மற்றது எதையுமே விரும்பி சாப்பிட மாட்டான் அவ்வளோக்கு, இந்த பொடி மட்டும் சூப்பராக சாப்பிட்றான். அதனால் அவனுக்காகவே கண்டிப்பாக இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணியே ஆகணும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.